டைகர் பாண்டி. டைகர் பாண்டி கடிச்சிட போது வாவா வா வா வா. 900 கிலோமீட்டர் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டாப்பாக அப்படி ஓடிக்கொண்டிருக்கோம். 9 மணி சரியா ஒரு 10 மணி தேரத்துக்கிட்ட ஓடி இருப்போம். ஆனால் இன்னுமே வந்து 300 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. எப்படியும் இன்றைக்கு இரவுக்குள்ள கோவா போய் சேர்றோம். மாமா அடுத்தது இட்லி எடுத்திருக்கு. இட்லியும் சேர்த்து இட்லிக்கும் இந்த மிளகாய் 900 கிலோமீட்டர் ஒரு கார் பயணம் பண்ணுறது முதல் அனுபவம். என்ன அதோட போகிற வழியில் கரடி புலி அப்படியான வன விலங்குகளும் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக வந்து விவசாயம் தான். தேவையில்லாத நிலங்கள் இல்லை. கரும்பு போட்டிருக்கிறோம், நெல் வயல்கள் போட்டிருக்கிறோம். வந்த ரோடு அவ்வளோ வந்து டேஞ்சரான ரோடு. எல்லாம் தூக்கி அடிச்சடிச்சு கீழே காரைக்குள்ளே போட்டிருந்த அந்த காட் கூட கலந்துட்டு கடுமையான மழை பெய்யுதான். அதனால் சிவப்பாரிக்க விட்டுருக்கேன் கோவாக்கு. கோவா டெல்லி அங்கே சைடில் இது நாங்கள் வலிக்கிட்ட அப்புறம் தான் இந்த மழையை பெய்யுது. என்னடா வந்து சோழுதுன்ற மாதிரி கிடக்கு. என்ன வாச கதைக்குது சாமி. கோவா போற வழியில இங்க 2 பசங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நண்டு விக்கிறாங்க. ஆனா இதுல இறங்கினோன்னா அந்த நண்டு வாடை அடிக்குது. என்னடா நீங்க விக்கிறது நாங்களும் பிடிக்கிறோம்ண்டு எங்கட மாமா இறங்கிட்டார். ஒரு ஒரு சைனா அங்காள பகுதிக்கு போற மாதிரி மற்றது வீடுகள்லாம் வந்து சின்ன சின்ன வீடுகள்லாம் 400 லீச்சட்டை இறங்கினது மாமா. பயமா இருக்கு எனக்கு. நாங்கள் ஒரு மாதிரி கோவாக்கு வந்துட்டோம். நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கின பயணம் இன்றைக்கு இரவு அங்க போய் ஏழு அங்க போய் 5 எடு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போய் நின்னோம் சாப்பிட. அங்க பார்த்தா வந்து உள்ள சரக்குல வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க சாப்பிட்ற இடத்துல. அதுதான் கோவா. சுப்பு என்ன சொல்றீங்க? கோவாக்கு வாங்க என் ஃப்ரீடம் கட்டிக்கிட்டு போவான் ஒட்டிக்கிட்டு போவான். இப்போ என்ன சம்பவம்னா நாங்கள் சேலத்துக்கு வந்து எங்களுடைய சித்தப்பா மீட் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை விட எக்ஸ்ட்ராவாக மெம்பர் சேர்ந்துருக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னாவது கோவாக்கு போகிறோம். கோவாக்கு போகிற இடைவெளியில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 17 ஹவர்ஸ் வந்து ட்ரைவ் காட்டுது. 900 கிலோமீட்டரு கிட்ட இங்கேருந்து காட்டுது. ட்ரைவ் போய்கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் இதில் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் நிற்குது. அதில் எங்களுடைய நண்பர்கள் பிஸ்கெட் வண்டியாக போட்டு கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்க நாயல் நிற்குது. இங்க யாரு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய காட்டுற பொறுமாவா சுப்பு வந்துருக்கிற. சுப்புன்னு தனிமாவா வந்துருக்கிற. ரஜினி வந்திருக்கா. ரஜினி வந்திருக்கான்னு சொல்லுமா இல்லையா? சரி, இதுக்கு வந்து பிஸ்கெட் வண்டி போட்டு வந்துடும். சுப்பு ஹாய். போறதுக்கு முன்னால கூட நல்லா இருக்கா பிஸ்கெட்டு? பிஸ்கெட்டு நல்லா இருக்கு. போறதுக்கு முதல் நண்பர்கள் சந்திப்பா வாண்டு தெரியல. ஆனா கை கழுவுறதுக்கு வாங்கணும். டைகர் பாண்டி குதிரை மாதிரி இருக்கான் பையன். இது எப்ப கடிக்கும்னு நான் பார்த்து இருக்கேன். கடிக்காது. இது வந்து குதிரை. கடிச்சிட போது மாமா. பாபோ நேரம் காலை 6 மணி. விடிய வாகனம் ஓட்டு இன்னுமே வந்து எங்களுக்கு 8 மணி கிட்ட காட்டுது. 400 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் இப்போ கடந்து வந்து நாங்கள்.
கோவா வலிக்கிறோம்னு வலிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். போர் சேர்ந்த வாடா இல்லை, நேற்று வலிக்கிட்டு நாங்கள் இப்போ 9 மணி சரியா ஒரு 10 மணி தேரத்துக்கிட்ட ஓடி இருப்போம். ஆனால் இன்னுமே வந்து 300 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டாப்பாக அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு கடையில் 9 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவோம்னு இதில் நிப்பாட்டி இருக்கு. இப்போ நாங்கள் கர்நாடகாவில் வந்துட்டோம். கர்நாடகா அதுக்குள்ளே வந்துட்டோம். என்ன பேர் இருக்கு சாப்பாடு? என்ன பேர் இருக்கு? பச்சை மிளகாய் சாப்பாடு புலா இது பேர் வந்துட்டு லெமன் ரைஸ் சொல்கிறாங்க. ஆனால் லெமன் சேர்க்காத லெமன் ரைஸ். லெமன் சேக்கா லெமன் சேக். மாமா காலத்தில் உதிச்சிட்டான். மாமா தான் இதே விதமாக ஓடினது இல்லை, ஃபுல்லாக இல்லை, மாறி மாறி ஓடினார். இன்னும் தூங்கவே இல்லை. ஆனால் அப்படி சின்ன ஒரு வாகனத்தில் அதான் நான் சாப்பிடலப்பா, எனக்கு தெரியும். இதில் பச்சை மிளகாய் எல்லாம் இதில் வச்சு இப்படி பொறிச்சு வந்தீங்கன்னா சின்ன கடை தான், இதில் வச்சு சாப்பிட வந்தீங்கன்னா எனக்கு பேர் நிற்கலாம். இட்லி இருக்கு, இந்த ரைஸ் இருக்கு, நல்லா இருக்கா? எப்படியும் இன்றைக்கு இரவுக்குள்ள கோவா போய் சேர்றோம். அதுதான் பெரிய இது. கொஞ்சம் சாப்பிடுப்பா. பிரியாணின்ற வாசனை அடிக்குது. ஆமாம், இட்லி சாப்பிடுவாமா? இட்லி சாப்பிடு. ஓகே இருக்குன்னு காடல ரொம்ப இருக்கு. இது வந்து பச்சை மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய்க்கு மேலால் பூசி பொறிச்சிக்கலாம். பச்சை மிளகா பஜ்ஜி சாப்பிடுங்க. சாமா நல்லா. மாமா அடுத்தது இட்லி எடுத்துருக்கு. இட்லியும் சேர்த்து, இட்லிக்கும் இந்த மிளகாய் இது ஃப்ரீயா? ஆமாம், சைட் டிஷ் மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சட்னியும் மிளகாய் இருக்குது. ஆனால் வேண்ட சாப்பாடில் இந்த கொத்தமல்லி ஒன்றும் பெருசாக சேர்க்கல. என்ன சேர்க்கல? என்ன கொத்தமல்லி பெருசாக சேர்க்கல இது வேண்ட சாப்பாடு இல்லை. இட்லிக்குள்ள சாம்பார் இவ்வளோ ஊற்றி அடிச்சிங்க. என்ன வேறு இருக்கு மாமா? நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருந்தது. மற்ற இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இது தனி ஒரு ஆட்டோ 3 வீலர் ஒன்று ஃபுல்லாக இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே வச்சு பூரி சுரினம், இந்த சமைக்கணும், சின்ன சின்ன கடைகள் அப்படி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ரவுண்ட்லேயே. சரி, ஆனால் இப்படியெல்லாம் வந்து எங்களோட ஊரில் வந்து செய்ய முடியாது. இது ஒரு ஆட்டோ தான், வேலை முடிய கொண்டு போயிடும். கிளைமேட் வந்து வேறு லெவல். இவ்வளோ நேரம் நான் இரவிரவாங்கிற சித்தப்பு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ சுப்பு கை மாறி இருக்கிறேன். நாங்களும் ஓட்டுவோம்ல, நீங்கள் ஓட்டுவீங்க தெரியும் தானே. 900 கிலோமீட்டர் ஒரு கார் பயணம் பண்ணுறது முதல் அனுபவம். என்ன லெமன் ரைஸ் நாங்களே 900 கிலோமீட்டர் வந்துட்டு போயிருக்கோம். ஆனால் இப்படி போனதில்லை. நாங்கள் வேற இடமா போய் இப்படி 2000 கிலோமீட்டர் அப்படியெல்லாம் எங்களோட ஊரில் சுற்றி தான் பரையில திரும்ப இது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல. எங்கள் ஊர் நாங்கள் டெல்லி வர போயிருக்கோம் ட்ரெயினில். டெல்லியிலேருந்து லெமன் ரைஸ் சொல்லி கொடுத்தானோ. லெமனுக்கும் வந்து சமமே கிடையாது. கொஞ்சம் அதான் பச்சை மிளகாய் சாப்பிட்டாங்கலாம், அவ்வளோதான். வயது எரியுது, வாய் எரியுதுன்னு லெமன் அது பேர் இவங்களா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு தரமாக இருக்கானா, அது டேஸ்ட் குறை சொல்லுவோம். சாப்பாடு வந்து பக்காவாக இருக்கானா. காரம் லெமன் ரைஸ் சொல்லி கொடுத்தாங்க, லெமனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இங்கே வந்து இந்த கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல. அதை நான் குறிப்பாக சொல்லியா, கொத்தமல்லி யூஸ் பண்ணுவாங்கண்ணா இவங்களா. இவங்க எந்த சிக்கன் நான்வெஜ் இருந்தாங்கன்னா கொத்தமல்லியை தூக்கி உணவாக போட்டு வச்சுதான். கோவாவுக்கு போகிறதுக்கு வந்து 2-3 வழி வந்து காட்டுச்சு. அப்போ எல்லாரும் போகிற வழியில் நாங்கள் போகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போவோம்ட்டு ஒரு அட்வென்ச்சரான பாதையை வந்து தெரிவு செய்திருக்கிறோம். எங்களோட மாமா, தனி மாமா தான் அதை செலக்ட் பண்ணினவர். ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாகவே காடு, தனி காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாதை.
ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது காட்சிகள், அதோட மலைப்பகுதிகள், அறிவியல், இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நல்ல விவசாயம் தான் செய்து கொண்டு வரணும். இந்த இடத்துலையும் மக்கள் இருக்கணுமா என்ற யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. இடையால போய் கொண்டிருக்கிறோம். இது போய் கோவா பீச்சுக்கு நேரம் வந்து ஏறுமான்ற ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு மலைப்பகுதிகளுக்கு பக்கத்தில் பீச் வருமான்னு நான் யோசிக்கிறேன். அதோட போகிற வழியில் கரடி, புலி, அப்படியான வன விலங்குகளும் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக வந்து விவசாயம் தான், தேவையில்லாத நிலங்கள்ன்ட்டு இல்லை. கரும்பு போட்டிருக்கணும், நெல் வயல்கள் போட்டிருக்கணும், அப்படி அந்த அதில் வந்து இந்த இது போட்டிருக்கணும், இது பாம் ஆயில், சோளம் போட்டிருக்கணும், சோள காடு கிடக்கு. இந்த பகுதிகளிலேயும் வந்து இப்படியான இதுகள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஃபார்ம் ட்ரீ. இந்த இது எடுப்பினம் எந்த ஆயில் எந்த இது என்று சொல்கிறது இல்லை, பாக்கு இல்லை, அது வந்து என்னன்னு சொல்றது, பாம் ஆயில் எடுப்பினம். இல்லை வெஜிடபிள் ஆயில்னு சொல்கிற ஆயில் இதில் தான் எடுப்பினம். பாம் ஆயில், அந்த ஆயில் எடுக்கிற இது இங்கே பாருங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு சைனா அங்காள பகுதிக்கு போகிற மாதிரி. மற்றது வீடுகள்லாம் வந்து சின்ன சின்ன வீடுகள்லாம் இவையில் வந்து ஹனுமான கும்பிடணும். அதோட சிவன் அந்த கடவுள்களை கும்பிடணும். வேண்டாம் வரைக்கும் நாங்கள் கோயில்கள் கண்டாங்க, சிவன் கோயில் கண்டினாங்க, ஹனுமான் கோயில் கண்டினாங்க. ஃபுல்லாக வந்து பச்சை பசையில் இந்த இடத்துக்கு போய்க்க ஒரு கேரளாண்ட ஃபீலும் கொண்டு வருது லைட்டாக. பிளாஸ்டிக் கார்டு தானே கத்தி இருக்குது மச்சான். கத்தி கொடுத்துருங்க மாமா. கத்தி வச்சு அறக்க முடியாதுங்க. எதில் விட்டுங்க அறப்பீங்க இப்போ கத்தி விட்டுட்டு. பிளாஸ்டிக் கார்டு தானே. கார் ஓட்டி வந்து தண்டை தெரியாது. சரி, அது பிரச்சனை இல்லை. அது இங்கே பிடிங்களா? ஒரு பக்கம் காடாது, ரெண்டு பக்கம் தண்டனையா இருக்குமா? ஆனால் உடையே இல்லை, ஓடலாம். இல்லை இல்லை என்னால் வைமாவா இதே மாதிரி வாங்க கேட்டேன். என்ன சம்பவம் பண்ணால் வந்த ரோடு அவ்வளோ வந்து டேஞ்சரான ரோடு. எல்லாம் தூக்கி அடிச்சு கீழே காரை கீழே போட்டிருந்த அந்த காட் கூட கலந்துட்டு சம்பவம். அதோட என்ன சம்பவம் பண்ணால் நாங்கள் இப்போ கோவாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். சிவப்பு அறிக்கை விட்டுருக்கணும், கடுமையான மழை பெய்யுதாம், அதனால் சிவப்பு அறிக்கை விட்டுருக்கோம் கோவாவுக்கு. கோவா, டெல்லி அங்கே சைடில். இது நாங்கள் வெளிக்கிட்ட அப்புறம் தான் இந்த மழையை பெய்யுது. என்னடா வந்து சோழ்தனைன்ற மாதிரி கிடக்கு. 100 का 3 100 एक पोटेट తీసుకోవాలా 100 में 3 ले लो. कम थी करो. 40 रூபாயா? कम थी करो. பலாப்பழம் 4 पीस 100 रुपीस. कुछ नहीं मिलेगा. हम लाता है वो निकालने का ऐसा बहुत ज्यादा है. என்ன வாச கலக்குது சாமி. அது 70 ரூபாய்க்கு 3 வாங்க. 70 ரூபாய்க்கு सामने वाले 100 ரூபாய் கொடுங்க. அது அவங்க ஓட்டர் கச்சேஞ்சி 90 95 5 லெஸ் டிஸ்கவுண்ட். 5 रुपीस डिस्काउंट चाहिए. अरे ठीक है? भैया ऐसा मत 5 करो रुपीस भैया. डिस्काउंट. और 5 रुपए दे दो. डिस्काउंट करो. दे दो. 5 रुपए नहीं है. लिया हो क्या? 5000 का नहीं है. नहीं है. சேஞ்ச் भैया இல்லை, को சேஞ்ச் नहीं இல்லை. है. ठीक है. வாங்குறீங்க அழுகி போனதா இருக்கு போது பாரு. दे रहा मैं आ रहा है. मैं बाद में आ रहा है. ஏதோ சொல்ற. ओके मैं आ रहा है. बाद में आ रहा है. 3 வாங்கிட்டீங்களா இல்லையா? காசு எங்க கொடுத்துட்டு எங்க கொடுத்தது? 300 ரூபாய். டீன் 3. யார்ட்ட கொடுத்தாங்க? இந்தா பாய் இருக்கா? ஆனா பலாப்பழத்தை பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் மாதிரி தான் கிடக்கு. டேமேஜா தான் இருக்கும் உள்ள. அது கவர் போட்டு கட்டி ஆனா நல்ல வாசமா இருக்கு. பிரிச்சு பாருங்க முதல்ல. ஓபன் இது சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சா செத்து போயிடுவாங்க. மரம் இருக்கு ஒரு நாள் பாபா. இதே சரக்கு வரும். மாமா இது 2 3 இல்ல இல்ல இது சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சா செத்து போயிடுவாங்க மாமா. நான் சாப்பிட மாட்டேன். பலாப்பழத்தை காலையில உரிச்சிட்டு எங்க ஊர்ல ஆல்கல் மச்சான். புட்டும் பழம். வண்டில டீன்ல மாட்டினா இது வரும். மீட்டர்ல ஆல்கல் இது வரும். ஆல்கஹால் வர்றது இல்ல மச்சான். ரெண்டு பொண்ணுங்க வந்து 500 टोटल 1 पीस ஃபாரஸ்ட் बोलो. கோபுரம் இல்ல पूरा 500. கோவா போற வழியில இங்க ரெண்டு பசங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பூரா 500 தான், 500. நண்டு விக்கிறாங்க. ஃபாரஸ்ட் இது என்ன இங்க பாத்தீங்கன்னா நண்டு வச்சிருக்கேன். இறங்கி எனக்கு சொல்லுவா. காட்டு நண்டு நினைக்கிறாங்க. இங்க ஏரியா சைடு உள்ள நண்டு புள்ள இருக்கு. எவ்வளோ?
How much? மாமா அப்ப நீ ஹிந்தி வள நீ மாமா இந்த போத்திலே உன்னை பார்க்க எனக்கு இது தயிர் தெரியும் தயிர் என்ன இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுட்டு வரும்போது ஒரே ஒரு சட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு கல்ல வச்சு அடுப்பு கட்டி சமைச்சிடலாம் வேண்டாம். சரி அல்லது உயிரோடு மச்சான் 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 அந்த பொண்ணு அழகா இருக்குதானே. சரி மச்சான் 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 எப்படி கண்டுபிடிக்காங்க ஷோ தட் நண்டு किधर मिलाएगा இங்க வரேங்க இது வந்து காட்டு நண்டு किधर से मिलाएगा हाँ पानी में मालूम है சரி மாமா அதுக்கு ஹிந்தி மறந்துடும் போவாமா இரு அவங்க தண்ணியில புடிச்சன்றாங்க பக்கா நம்ம நோட்டீஸ் தண்ணியில தான் பிடிப்பீங்க. हां किधर से इधर किधर किधर मिलाएगा வீடியோ ஷூட்டிங் சொன்னாங்க மச்சான். हां சரி இதுல வந்து அந்த நம்ம நண்டு வீடியோ காட்டுங்க நம்ம நண்டு வீடியோ காட்டுங்க दूर இருங்க மச்சான் இருங்க காட்டு நண்டு தூரமா. வச்சிருந்தவன் தூரமா மச்சான் வச்சு இதுல வந்து வித்தவன் ஆனா நாங்க நண்டு வேண்டியில இதுல வந்து மோர் வச்சிருந்தவன் வாங்கியாச்சு மோர் வந்து வேண்டினாங்க நண்டை வேண்டி கொண்டு ஒண்ணு செய்ய போறல இப்படி கணக்கு பேர் வந்து நிக்கணும் तुम दे दिया ना ये देख लो नाइस है இப்படி இந்த இடத்துலயும் வச்சு இப்படியான விஷயங்கள் வந்து செய்யணும் எங்கட ஊர்ல கச்சான் சோளம் விக்கிற மாதிரி இப்படி வராம பாருங்க இந்த காட்டுக்குள்ள நடுப்பகுதியிலையும் வச்சு இந்த மக்கள் வந்து வியாபாரம் செய்யணும் ஆனா எங்களுக்கு அந்த தூக்கி போட்டு வந்துருக்கலாம். அதான் நண்டு சாப்பிடணும்னு ஆசை ஆனா வித்தியாசமா இருந்தா அந்த நண்டு கேஸ் பத்தி போட்டுதா வச்சுக்கலாம் மலையில இருக்கிற நண்டு ஆனா என்ன பிரச்சனைன்னா வந்து எங்களை சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால ஒண்ணு பண்ணுவோமா அடுப்பு கிடுப்புலாம் கொளுத்தி ஒரு பாத்திரம் ஒண்ணு வாங்கி வச்சு சமைச்சிருவோமா சமைச்சிருவோம் ஃபாரஸ்ட் தூக்கி சொல்லிடுவோம். இது ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க படையில கூட தர மாட்டாங்க இவ்வளவு ரெண்டு ஆமா தானே இல்ல இந்த நண்டு டிஃபரெண்டா இருக்கு. அனுமான் மச்சான் இப்பதான் பாக்குறேன் இந்த ரெண்டுலாம் நான் பார்த்திருக்கேன் மரம் எல்லாம் உடைஞ்சு நான் பார்த்திருக்கேன் மச்சான் உடைஞ்சு விழுந்து போயிருக்கிறது இந்த நண்டு நானும் பாத்துறோம். செத்து போய் கிடக்கும் பாறையில போற ரோட் எல்லாம் வந்து சரியான வேஸ்டா இருக்கு கடல்ல இருக்கு. அதே மாதிரி இருக்கானா இது வந்து ஆத்துல இருக்கறனால நல்லா பெருசா இருக்கும். அதான் சுபோ ஏற்காடுல இருக்கும்போது அந்த பால் சின்ன சுத்து போய் கிடக்கும் तीन 400 400 400 இது என்ன இது पूरा 400 மலையில இருந்து வந்து हाँ இது எப்படி பிடிக்கிறாங்க எப்படி என்னன்னு கேளுங்க இப்போ. किधर मिलाएगा हाँ नदी में नदी में நதி हाँ ओके சரி இதுலயும் வந்து பாத்துனாங்க நதியில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வரணும். குடிக்கிறான் मैं तमिलनाडु से आ रहा है சமைச்சு தர முடியுமான்னு கேளுங்க. हाँ சமைச்சு காசு बनेगा ये बनेगा मैं पैसा दे दिया अभी इधर नहीं बनाते हाँ அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்ன்றதால அப்ப அதுகளுக்கு கதைச்சிட்டு ஏதாவது வேணா வரக்கூட அந்த தயிர் வேண்டினாங்க இங்க பார்த்த ஒருத்தரும் குடிக்கிற பிளான்ல அவ வெயிலோட காய்ச்சினாங்க திருப்பி வெயில்கிட்ட கொடுத்து யார்கிட்டையும் வித்து காசாட்டம் கேட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் கணக்க மக்கள் வந்து நிற்கிறாங்க இந்த சைட்ல எல்லாருமே ரோட்டெல்லாம் வந்து சரியான ஆனால் இதில் இறங்கினோன்னா அந்த நண்டு வாடை அடிக்குது என்னடா நீங்கள் விற்கிறது நாங்களும் பிடிக்கிறோம்ண்டு எங்கட மாமா இறங்கிட்டார் இதுலையா நண்டு பிடிக்கிறாங்க என்ன இதுலாம் சும்மா நிற்குது என்ன நிற்குதா அந்த கோழி கழிவுகள் இந்த கோழி மாடு அந்த ரச்சி இருக்குதாங்க அதுன்ற கழிவுகள்லாம் இதில் ஒன்று கட்டிட்டு எறிஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிடிக்கணும் நண்டுகள் லீச்சட்டை இறங்கினது மாமா ஐயோ பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து அட்டையை பிடிக்காது மாமா பாம்பு கறியை சாப்பிடும் இதெல்லாம் ஒரு இதா இப்போ நாங்கள் அந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம் இந்த வெயில குடி கொண்டிருக்கிறோம் இல்லை கரண்ட் கம்பியில் சிக்கிட்டு இது வட்டம் விட்டு ஜிலேபி மாதிரி போகுது பாவம் இது மலைக்கு போகுது எந்த இடத்துல ரிஸ்கா இருக்க மாதிரி அந்த இடத்துல எஸ்கேப் ஆக மாட்டீங்க டக்குன்னு அதெல்லாம் நிப்பாட்டி ஸ்லோவா பண்ணுச்சா. சரி நாங்கள் இப்போ கர்நாடகா கோவா பார்டர் இந்த பார்டருக்கு வந்துட்டோம். இப்போ கோவாக்குள்ள உள்நுழைய போகிறோம் ஆனால் மலையாள ஏறுறோம்.
ஒரு மலையால ஏறி அடுத்த மலையால இறங்க போகிறோம். கர்நாடகா பார்டரில் ஏறி கோவாவால் இறங்க போகிறோம். நீங்கள் இங்கே வரண்டா இந்த ரோட் மட்டும் சூஸ் பண்ணிடுறாங்க. நேரம் கூட போவோம். அதோட மலை பிரதேசத்தில் ஓடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமுண்டா டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். அதோட 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் இதை போக சொல்லிட்டோம். இப்போ இறங்குது. இவ்வளோ நேரம் ஏறினது இப்போ இறங்க தொடங்குது. இதில் வந்து லோரி டிராக்டர் தான் போகுது. சரி, இப்போ மேலே வந்துட்டோம். இதுலேருந்து 71 கிலோமீட்டர் காட்டுது கோவா. ஆனால் இப்போ நாங்கள் கோவாக்குள்ளே நிற்கிறோம். கோவா பார்டருக்குள்ளே நிற்கிறோம். அது என்ன மேலே ஹில் ஸ்டேஷன் நினைக்கிறேன். எனக்கு பேரும் இந்த இடத்த பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். இது எந்த இடம்ட்டு பார்க்குறாங்க சொல்லுங்கள். சின்ன சின்ன கடையெல்லாம் எல்லாமே இருக்குது. இதில் போட்டிருக்கு பாருங்கள் கோவா டூரிஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் நாங்கள் கடந்து தான் வந்து நாங்கள் ஆனால் நிற்கல அப்படியே பார்த்துட்டு வந்து நாங்கள். ஓ சூப்பராக இருக்குது. அதில் பாருங்கள், அதில் ரயில் ஒன்று ஓடுது அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நேரம். சரி, இங்கே வந்த உடனே சாப்பிட்ற ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. இதுதானே வேணும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ். நான் வந்து இது ரைஸ் அண்ட் கறி கேட்டேன்னா இவ்வளோ தந்துக்கலாம். இறால் கேட்டாங்க. இறாலை பாருங்க கோதுளை வைக்காமல் அப்படி வந்துருக்கோம். சாப்பாடு பெருசாக சரியில்லைன்னு நினச்சி வந்தாங்களா. ஆனால் சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி சும்மா ஓகே இருந்தது. சுப்பு இஞ்சால வெளுத்து வந்த சுப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மாமா? எப்படி இருக்கு மாமா? சொல்ல மாட்டேன். சொல்லு மாமா. பிரியாணியில் முட்டை வைக்கலையா மாமா? இது வந்து சேவல் கறியாமா? இது சேவல் கறியாமா? ஆனால் பசிக்கு சாப்பிடலாம் தான் வச்சுருப்பாங்களாம். பசிக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. இது சொன்னீங்களே அது நியாயமான வார்த்தை. மற்ற இடத்த விட இது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டிலே பார்க்க தான் தெரியும் போடுவா. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போய் நின்னோம் சாப்பிட. அங்கே பார்த்தா வந்து உள்ள சரக்குலாம் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்ற இடத்துல. அதுதான் கோவா. எழுந்திருச்சேன் சார். அங்கே போய் ஏறி ஏடு அங்கே போய் அஞ்சு ஏடு. பசங்க தான் இருக்கோம், பொண்ணுங்க இல்லை தானே. நாங்கள் ஒரு மாதிரி கோவாக்கு வந்துட்டோம். நேற்றிரவு 8 மணிக்கு தொடங்கின பயணம் இன்றைக்கு இரவு 6 மணிக்கு முடிஞ்சிருக்கு. முடியல. இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு பயணம் போனதே இல்லை. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்ன சம்பவம்னா வந்து மழை கொட்டி கொண்டே இருக்கு. நாங்கள் வந்து நேரம் கோவாக்கு அந்த ரெட் அலர்ட் விட்டுருக்கணும். சரி பாப்போம் என்ன செய்யறது. ஒன்றும் செய்யலாது நடக்கிறது அப்படியே பாவம். பெரிய மழை பிச்சு பொழியுது. ஒரே கோவா உள்ள வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா வந்து சாம மழை அடிக்குது. கடைசியில் பார்த்தா டிவியில் வந்து சொல்லிடுறான் அந்த மாதிரி. நாங்கள் கோவாக்கு வந்துட்டோம். வந்தது என்ன சம்பவம்டா மழைக்குள்ள பெருசாக இதுவும் இல்லை. மழை இல்லாட்டி தான் நாங்கள் நைட்டு பீச் நைட் லைஃப் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காலநிலை எப்படி இருக்கேக்க ஒன்றுமே செய்யலாது. இப்போ ரூம் பார்த்துருக்கோம். ரூமுக்கு தான் போக போகிறோம். அதுவும் வந்து booking.com தான் பார்த்து தேவையில்லாமல் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யோசிக்கிறேன். அது ரிஃபண்டும் இல்லை. கேன்சலேஷனும் வந்து கேன்சல் பண்ணினா ஃபுல்லாக வெட்டிடும். சரி போய் பார்ப்போம் என்ன நடக்குது. பேட் ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்கு. போய் பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு கடையில் இஞ்சால தண்ணி பத்தில் போக வேண்டும் நிற்கிறேன். சுப்பு என்ன சொல்கிறீங்க? கோவாக்கு வாங்க தான் இருக்கலாம். என் ஃப்ரீடம் கட்டிக்கிட்டு போவான் ஒட்டிக்கிட்டு போவான். இதை மட்டும் கலட்டிடாதீங்க. உள்ளது இல்லை அவசரப்பட்டுறாங்க எதையும். ஏன்னா வந்துட்டு காருக்குள்ள வரும்போது கசகசான்னு இருக்குன்னு இப்போதான் கைட்டி போட்டு. ஆனால் என்ன சம்பவம்னா கிளைமேட் கொஞ்சம் பிரச்சனை அப்படியே தான் பெருசாக இது இல்லை பாவம். இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நீ யோசிச்சு பாருங்களேன். வெய்ய அடிச்சா எப்படி இருக்கும்? அது சரி நல்லா இருக்குது. என்ன வெய்ய அடிச்சா இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பீச்சில் யாராவது இருப்பாங்கோ. இப்போ யாரும் இருக்குவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் ரூம் எடுக்கணும். முதல் வேலை எங்களுக்கான வேலை வந்து ரூம் எடுக்கிறோம். அடுத்து பீச்சுக்கு போகிறோம். பார்ட்டி பண்ணுறோம். உனக்கு தான் வாங்கிட்டு வந்துரு.
கேரளா மாதிரி தான் இருக்கு. ஏசி போட்டுருக்கும் போது இப்போ நாங்கள் பிரதானமான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ தான் கோவாண்ட இது தெரியுது. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கா மலை. பாருங்கள், ட்ரெஸ்ஸுகள் பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கு. வா மழை விட்டு தந்துருக்கு. இங்கே பாருங்கள் மக்களே, கோவால நைட். என்ன 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 சுப்பு